20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தினுடைய முதல் பாகத்தை படிக்கலாமா? மண்ணினாலே பலிபிடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் இடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் என்ன சொல்கிறார்? முதலாவதாக, நீ மண்ணினால் எனக்கு ஒரு பலிபிடத்தை செய்வாயாக. அப்படி என்று சொன்ன பலிபிடம் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே ஆல்டர் என்று அழைக்கப்படுகிறது. ஆல்டர் ஆல்டர் என்று சொன்னால் அந்த ஆல்டரில் கர்த்தருக்காக பலி செலுத்துகிற இடமாய் இருக்கிறது. கர்த்தர் மனிதனை சந்திக்கிற இடமாய் இருக்கிறது. ஒரு பலிபிடம் பலியை செலுத்தினதற்கு பிறகு அந்த இடத்திலே கர்த்தர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலிபிடம் என்று சொல்வது நம்மையும் கர்த்தரையும் இணைக்கிற இடம். அது இந்த ஆல்டர் என்று சொல்வது கர்த்தர் பிரசன்னமாகிற இடம். இந்த பலிபிடம் என்று சொல்வது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக வைத்திருக்கிறதான ஒரு ரகசியம். ரேபா சீகே லேப்ரஹான் தோரோஷ். நல்லா கவனித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சத்தியம் புரியும். இந்த பலிபீடத்திலே கர்த்தர் ஆடுகளையும் மாடுகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியாக செலுத்துவாயாக. அதற்கு பிறகு சொல்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். The Lord wants to bless us. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் தலைமுறை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் கர்த்தருக்கு நாம் பலி செலுத்துவதற்கு ஒரு பலிபீடம் இருக்கிறதா? Do you have an altar where you can sacrifice for the Lord and the Lord can come and bless you? தேவஜனமே, ஆபிரகாம் என்ற மனிதனை நாம் அடிக்கடிக்கு நாம் இந்த மனிதரை குறித்து நாம் படிக்கிறோம், நாம் தியானிக்கிறோம். இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஈசாக்கு என்னும் ஒரு குழந்தையை கொடுத்திருந்தார். தன்னுடைய முதிர் வயதிலே ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார். இந்த ஈசாக்கு மிகவும் செல்ல பிள்ளையை வளர்க்கப்பட்டான், எல்லாராலும் நேசிக்கப்பட்டான். ஆபிரகாமுடைய எல்லா சொத்திற்கும் அதிபதி. ஆபிரகாமுடைய சந்தோஷமே இந்த ஈசாக்கு தான். ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமின் வீட்டில் வேலை செய்கிறவருக்கும் மற்ற எல்லாருக்கும் இந்த ஈசாக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தான். சாரால் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுகள் எல்லாம் நின்றதுக்கு பிறகு பெற்றெடுத்த மகன் இந்த ஈசாக்கு. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாமே, உன் ஏக சுதனும் உன் ஒரே பிறன குமாரனுமாகிய ஈசாக்கை, நீ மிகவும் நேசிக்கிற அந்த ஈசாக்கை நான் காண்பிக்கிற தேசத்திலே ஒரு மலை இருக்கிறது, அங்கே கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்து என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக ஆபிரகாமின் இருதயம் பொருள்கள் மேல் இருக்கிறதா, அல்லது ஆபிரகாம் கொடுத்த முதிர் வயதிலே கொடுத்த பிள்ளையின் மீது இருக்கிறதா, அல்லது பிள்ளையை கொடுத்த என் மீது இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும்படிக்கு ஆபிரகாமை அவன் வித்தையும் ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாமை, நீ மிகவும் நேசிக்கிற உனக்கு ஒரே குமாரனாகிய உன் ஏக சுதனா இருக்கிற அந்த ஈசாக்கை மோரியா மலையிலே எனக்கு வந்து பலி செலுத்து என்று சொல்கிறார். ஆபிரகாம் கொஞ்சமும் தயங்கவில்லை. வேதத்தில் படித்து பாருங்கள். ஆதியாம் புஸ்தகத்திலே ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்துக்கொண்டு மறுநாள் காலையிலே விறகுகளை எடுத்துக்கொண்டு கழுதை எடுத்துக்கொண்டு வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு மோரியா தேசத்துக்கு பிரயாணமாய் போகிறார்.
தன்னுடைய மனைவியாகிய சாராளுக்கு தெரியாமல் ஆபிரகாம் ஈசாக்கை எடுத்து கூப்பிட்டு கொண்டு போகிறார். எங்க போகிறார்? சுற்றுப்பயணம் போகல. ஈசாக்கை பலிபிடத்தின் மீது பலி செலுத்துவதற்காக எடுத்துக்கொண்டு போகிறார். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் சொன்னதை ஆபிரகாம் ஒருவருக்கும் சொல்லவில்லை. தன்னுடைய குமாரனுக்கும் அதை அறிவிக்கவில்லை. ஆபிரகாம் மலையின் மீது அவர் பிரவேசிப்பதற்கு, அங்கே போவதற்கு 3 நாட்கள் எடுத்தது. 3 days they are going for a journey. ஈசாக்கு கேட்கிறார், அப்பா தகப்பனே, விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலி செலுத்த ஆடு இல்லையே. யார் கேட்கிறா? ஈசாக்கு கேட்கிறான். அவங்க அப்பா சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, மகனை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், நாம் அந்த மலையிலே போய் பலி செலுத்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்து மறுபடியும் இறங்கி வருவோம் என்று சொல்கிறார். ஈசாக்கு அதையும் நம்பி மலையின் மீது ஏறுகிறார். இந்த மலையின் மீது ஏறி போகும் பொழுதும் ஆபிரகாமுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் கீழிருந்து மலையின் மீது ஏறுறேன், மலையின் மீது கர்த்தர் பார்த்து கொள்வார். பலிபிடத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். பலிபிடத்தை உருவாக்குகிறார். பலிபிடத்தை உருவாக்கி அதன் மீது கட்டைகளை, விறகுகளை வைக்கிறார். விறகுகளை வைத்து ஈசாக்கு திரும்பி திரும்பி பார்க்கிறார். ஆடு எங்கே என்று சொல்லி. ஈசாக்குக்கு தெரியாது அவர்தான் அந்த ஆடு என்று சொல்லி. ஆபிரகாம் ஈசாக்கின் 2 கைகளையும் கண்ணையும் கால்களையும் கட்டி பலிபிடத்தின் மீது வைத்து, ஈசாக்கு வாய் திறவாதிருந்தார். அமைதலா இருக்கிறார் ஈசாக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஈசாக்குக்கு ஏறக்குறைய ஒரு 13 வயது ஆகக்கூடிய ஒரு சிறுவன், வாலிப பிரயாசத்துக்குள்ளே போக போற சிறுவன் அமைதலா இருக்கிறார். கத்தி எடுத்து ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த வரும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் பிள்ளையானால் மேல் கத்தியை போடாதே. அதோ அந்த முள்செடி நடுவில் சிக்கிக் கொண்டிருக்கிற அந்த ஆட்டுக்கடாவை எடுத்து நீ பலி செலுத்து என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாம் இருதயத்திலே கடைசி வரைக்கும் கர்த்தர் பார்க்கிறார். நீ என் நண்பனாச்சே, நீ என்னுடைய நண்பன், என்னை தான் நீ நேசிக்கிறாயா? நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், ஆனாலும் உனக்கு பிறந்த குழந்தையை நீ என்னை விட அதிகமாக நேசிக்கிறாயா? இந்த பலிபிடம் கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கு நடுவே சந்திக்கிற இடமா இருந்தது. கர்த்தர் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கை ஆஸ்வதிப்பதற்கு பலிபிடத்தின் மீது வைத்து அவனே ஒரு பலியாக மாறும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய பிள்ளையை ஆஸ்வதிப்பேன். ஈசாக்கில் இருக்க வித்தை நான் ஆஸ்வதித்து பழகி பெருக பண்ணி ராஜாக்களும் பிரபுக்களும் தோன்றுவார் என்று சொல்லி கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். ஈசாக்கை 2 முறை ஆஸ்வதிக்கிறார். தேவஜனமே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. இன்னைக்கு கர்த்தர் கேட்பதெல்லாம் உன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியை ஒப்புக் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறாயா? I would like to bless you. Are you willing to sacrifice yourself? ஈசாக்கு தான் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு முன்பாக அவன் கைகளும் கால்களும் கட்டப்பட்டவனாக பலிபீடத்தின் மீது வைக்கப்பட்டான். பலிபீடத்தின் மீது வைக்கப்பட்டு விட்டால் அவன் பலியாக மரிக்கப் போகிறான் என்று அர்த்தம். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆபிரகாமை ஆஸ்வதித்தார். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு எது மிகவும் பிடிக்கும்? உங்களுடைய எண்ணம் எல்லாம் எதன் மீது அதிகமாக இருக்கிறது? ஒருவேளை உங்கள் மீது அதிகமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய நேர மொபைல் ஃபோன்ஸ் மேல் அதிகமாக செலவு பண்ணி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களுடைய நேரத்தை எடுத்து கொண்டிருக்கிறது. பலிபீடத்தின் மீது வையுங்கள். ஒரு பலிபீடத்தை கட்டுங்கள் கர்த்தருக்கு முன்பாக. அந்த பலிபீடத்திலே, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆபிரகாம் அவர் வெறும் விசுவாசிக்கிறவர் மாத்திரமல்ல, விசுவாசத்தை கிரியையினாலே செய்தார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். If we don't do the things through faith, then
that faith is not active, that faith is inactive, that faith is dead. கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்ததா இருக்கிறது. நாம் விசுவாசிகள் என்ற பெயர் சொல்லியும் என்று அழைக்கப்பட்டும் நாம் விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களா இருந்தால் அந்த விசுவாசம் எதற்கு? ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆபிரகாம் ஒருவனா இருந்த பொழுது கர்த்தர் ஆபிரகாமை எடுத்து ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். 100 வயதானது, அப்பொழுதுதான் குமாரனை பெறுகிறார். இப்பொழுது 100 வயதிலும் அந்த குமாரனை கர்த்தர் கேட்கிறார், எனக்கு பலி செலுத்து என்று சொல்லி. அதுவும் அவர் இருக்கிற இடத்துல இல்ல, மோரியா மலையின் மீது, மோரியா தேசத்தில் உள்ள மலையின் மீது பலி செலுத்த சொல்கிறார். 3 நாள் பிரயாணம் பண்ணுகிறார். ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் பிரயாணம் பண்ணி மலைகளை போய் பலி செலுத்தியிருந்தா கூட ஈசா கூட அந்த பந்தம் இருந்திருக்காது. 3 நாள் ஈசாக்கு தொண்ண பேசிட்டே வந்திருப்பாரு. ஏதாவது அப்பா கிட்ட பேசியிருப்பாரு, ஏதாவது குறும்பு பண்ணியிருப்பாரு, ஏதாவது அப்பாக்கு ஈசாக்கு விட்டு கொடுக்க முடியாதபடிக்கு ஆழமா ஆபிரகாமுக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியும், இந்த ஈசாக்கு நான் பெற்றது என்னாலே உண்டானதல்ல, இது கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாம் சொல்லுவார் ஈசாக்கிடத்திலே, நாம் மலையிலே போய் கர்த்தருக்கு பலி செலுத்தி ஆராதித்து விட்டு நாம் மறுபடியும் இறங்கி வருவோம் என்று சொல்லி. ஆபிரகாமுக்கு ஆழமாய் தெரியும் தன்னுடைய நண்பரை பற்றி. ஆபிரகாம் கர்த்தருடைய நண்பர் என்று அழைக்கப்படுகிறார். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் கர்த்தருடைய இருதயத்தை அறிந்திருந்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, உங்க ஃப்ரெண்டை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். யூ நோ அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் மெனி திங்ஸ், ரைட்? உங்க ஃப்ரெண்டு இப்படி பேசினா எதுக்கு பேசுறாங்க, இதை கேட்டா ஏன் கேட்குறாங்க, திடீர்னு வீட்டுக்கு வரலாம் ஏன் வரல, எல்லாமே உங்களுக்கு தெரியும். பிகாஸ் யூ ஆர் தேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதே போல தான் ஆபிரகாமுக்கு ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டாக மாறிட்டாரு கர்த்தர். கர்த்தர் ஆபிரகாமோடு கூட நண்பனை போல இருந்தார். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறது, கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுப்பது. பலி செலுத்துவது என்று சொன்னால் கர்த்தருக்கு எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்பது. பவுல் சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை கிறிஸ்துவுக்காக ஜீவ பலியை ஒப்புக் கொடுங்க என்று சொல்லி. இன்னைக்கு உங்க வீட்டில் பலிபிடம் இருக்கிறதா? உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நீங்கள் போகும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஆசைகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய வழிகள் எப்படி இருக்கிறது? சிந்தித்து பார்க்குறீங்களா? கர்த்தருக்கு நாம் பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அது பழுதற்றதா இருக்க வேண்டும். இட் ஷுட் பி பியோர், இட் ஷுட் பி ஹோல். அது பழுதற்றதா இருக்க வேண்டும். ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ பலி செலுத்தும் போது பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் சொல்லுவார், அது பழுதற்றதா இருக்க வேண்டும், சுத்தமுள்ளதா இருக்க வேண்டும். Can someone say hallelujah? கவனிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு கொடுக்க முடியாதபடிக்கு ஏதாவது ஒரு இடம் இருக்கிறதா? அந்த இடம்தான் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். ஆனால் ஆபிரகாமை தடுத்து நிற்பது ஒரு இடம் இருந்தது, தன்னுடைய மகனாகி ஈசாக்கு. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய மகனாகி ஈசாக்கியும் கர்த்தருக்கு முன்பாக அவர் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தருடைய மகனை பலி செலுத்து என்று சொன்ன பொழுது ஆபிரகாம், ஆண்டவரே 100 வயதுல கொடுத்தீங்க, இது எப்படி நான் கொடுக்க முடியும்? வேற ஏதாவது கேளுங்க, உங்களுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டியை நான் பலி செலுத்துறேன், வேற என்ன வேணா கேளுங்க, என்ன கூட கேளுங்க, என் மகனை கேட்காதீங்க சொல்லியிருக்கலாம். பட் ஆபிரகாமுக்கு தெரியும், என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா? பலிபீடத்தின் மீது உங்களையே கொடுங்கள் கர்த்தருக்காக. பலிபீடத்தின் மீது உங்களையே தகன பலியாக, சர்வாங்க பலியாக, சமாதான பலியாக கர்த்தருக்கு முன்பாக வையுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். கர்மேல் பர்வதத்திலே எலியா தீர்க்கதரிசி, பாகால் தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிட்டு பார்த்தோம், அவர்கள் தெய்வம் வரவில்லை. அவர்கள் பலி செலுத்தின பலியை அங்கீகரிக்கவில்லை. அக்கினி வரவில்லை. 400 பேர்
தங்களுடைய சரீரங்களை கிழித்துக் கொண்டு சரீரத்தில் ரத்தம் வர வரைக்கும் அவர்கள் அந்த தெய்வத்தை கூப்பிடுகிறார்கள். ஆனால் எலியா பண்ணது என்ன தெரியுமா? எலியா செய்தது என்ன தெரியுமா? வேதத்திலே படித்து பாருங்கள். எலியா பலிபீடத்தை செப்பனிட்டான். Elijah rebuilt the altar. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் உள்ள பலிபீடத்தை நாம் சரி செய்வோம். நாம் ஜெபிப்பதற்கு ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்துவோம். நாம் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்வதற்கு ஒரு பலிபீடத்திலே இருந்து உடன்படிக்கை செய்வோம். பலிபீடம் என்று சொல்வது கர்த்தரையும் மனிதனையும் இணைக்கிறதான இடம். பலிபீடம் என்று சொல்வது தேவ தூதன் இறங்கி வருகிற இடம். அது யாக்கோபு தன்னுடைய அண்ணனாகிய ஏசாவை விட்டு ஓடி போகும் பொழுது ஒரு காட்டுக்குள்ளே யாக்கோபுக்கு மிகுந்த களைப்புண்டாயிற்று. அப்பொழுது அவர் உறங்குவதற்காக ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லின் மீது தலையை வைத்து படுக்கிறார். அந்த கல்லின் மீது தலையை வைத்து படுத்த மாத்திரத்தில் அன்று இரவு யாக்கோபுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. ஒரு தரிசனத்தை பார்த்தார். தேவ தூதர்கள் வானத்திலிருந்து கீழே ஏனியின் வழியாக ஏறுகிறவர்களாயும் இறங்குகிறவர்களாயும் அவன் பார்த்தான். ராபா ஷியாந்தா லேபா ராகாதியா, உங்கள் கண்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். உங்களுடைய செவிகள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். அந்த கல் எதற்கு அடையாளமா இருக்கிறது தெரியுமா? யாக்கோபு அந்த கல்லின் மீது தன்னையே பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். யாக்கோபு அந்த கல்லை வைத்த பொழுது மண்ணினாலே உருவாக்கப்பட்ட ஒரு பலிபீடமாய் மாறுகிறது. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் உன் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியாக செலுத்துவாயாக. யாக்கோபு அந்த கல்லின் மீது எடுத்து தன் தலையை வைத்து படுக்கும் பொழுது, யாக்கோபு யாருடைய பேரன்? ஆபிரகாமுடைய பேரன். யாக்கோபு யாருடைய குமாரன்? கர்த்தர் அன்றைக்கு மோரியா மலையிலே ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கினுடைய இரண்டாவது குமாரன் யாக்கோபு. யாக்கோபு நடந்து போகும் பொழுது கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்கவில்லை. எப்பொழுது யாக்கோபு களைப்படைந்து விட்டு ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லின் மீது படுத்தாரோ, அந்த கல்லை தலையாணியாக வைத்து படுத்தாரோ, அப்பொழுது வானம் திறக்கப்பட்டது. பலிபீடமாய் மாறுகிறது. பலிபீடமாய் மாறுகிறது. யாக்கோபு எழுந்து இந்த இடம் கர்த்தர் தரிசனமாகிற இடம் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். Jacob named that place Bethel. பெத்தேல் என்று சொன்னால் கர்த்தர் தரிசனமாகிற இடம். இருக்கீங்களா? பலிபீடம் என்பது கர்த்தர் உங்களை சந்திக்கிற இடம். An altar is the place where the Lord will come and bless you, where the Lord meets you. இன்னைக்கு சத்தியம் சற்று ஆழமாகவும் மிக முக்கியமாகவும் இருக்கும். இதை கவனிக்க தவறினவர்களுக்கு புரியாது. ஆனால் இதை கவனித்து இதை செயல்படுத்துகிறவர்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். I challenge you. If you do what this word of the Lord is saying, இந்த வார்த்தை சொல்வதை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். யாக்கோபுடைய தலை அந்த கல்லின் மீது இருந்து இரவெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார். யாக்கோபு எத்தனையோ தடவை படுத்து தூங்கி இருக்கிறார். அப்பெல்லாம் தரிசனம் வரல, வானம் திறக்கப்பட்டதை பார்க்கல, தேவ தூதனை பார்க்கவில்லை. ஆனால் என்றைக்கு அந்த கல்லின் மீது அவன் தலை எடுத்து வைத்து உறங்குகிறானோ, பலிபீடத்தின் மீது என்றைக்கு யாக்கோபு வந்தானோ, அன்றைக்கு பலிபீடத்தின் மீது வருகிற எவனையும் கர்த்தர் சும்மா விடமாட்டார். கர்த்தர் ஈசாக்கை நினைவு கூர்ந்தார். ஈசாக்கு இப்படிப்பட்ட கல்லின் மீது மோரியா மலையின் மீது வைக்கப்பட்டதை கர்த்தர் நினைவு கூர்ந்து யாக்கோபுடைய சொப்பனத்திலே தரிசனத்திலே வந்து பேசுகிறார். யாக்கோபு தெய்வ தூதர்கள் ஏறுகிறவர்களாயும் இறங்குகிறவர்களாயும் பார்க்கிறான். முதல் முறையாக யாக்கோபு பார்க்கிறார். அவன் பயந்து அந்த இடத்தை, அந்த கல்லை நாட்டி அந்த இடத்திலே பெத்தேல் என்று பெயரிடுகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் கர்த்தர் யாக்கோபோடு கூட பிரயாணம் பண்ணி தன்னுடைய மாமாவாகிய லாபான் வீட்டிலே போன பொழுது, லாபானுடைய வீட்டிலே கர்த்தர் யாக்கோபை ஆஸ்வதித்த நாம் எல்லாரும் தெரியும். யாக்கோபு 20 வருடம் லாபான் வீட்டிலே வேலை பார்க்கிறார்.
7 வருடம் லேயாளுக்காக, 7 வருடம் ராகேலுக்காக, அடுத்த 6 வருடம் தன்னுடைய சம்பளத்திற்காக கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். யாக்கோபுடைய செல்வங்கள் பெருகினது. வெறும் கோலை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போன யாக்கோபுக்கு இன்றைக்கு ஆயிரக்கணக்கான எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் ஒட்டகங்களும் என்று சொல்லி பயங்கரமான ஆசீர்வாதங்களை யாக்கோபு பார்க்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் யாக்கோபை விட்டு விலகவில்லை. பிகாஸ் அங்கே பலிபீடம் வந்தது. உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளை காமிக்க விரும்புகிறேன். I want to show you another example. நோவா பேழையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நோவா என்ன செய்தார் தெரியுமா? ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மீது அவர் பலி செலுத்துகிறார். அப்பொழுது கர்த்தர் நோவோடு பேசினார். நான் இனி இந்த பூமியை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு கட்டளையை சொல்லி ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். என்னுடைய வானவில், அவருடைய வானவில்லை அவர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்நாள் வரைக்கும் வானவில் வருகிறது. எப்பெல்லாம் மழை பெய்கிறதோ அப்பெல்லாம் நீங்க வானத்துல பார்க்கலாம் பெரிய வானவில். அந்த வானவில் யாருடைய தெரியுமா? நம்முடைய கர்த்தருடையது. அவருடைய சிங்காசனத்திற்கு பின்பாக இருக்கிற அந்த வானவில்லை கர்த்தர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினார். ஏனென்றால் நோவா பேழையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் பலி செலுத்துகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் தேவஜனமே, பலிபீடம் என்று சொல்வது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற இடம். அது உங்களோட உடன்படிக்கை பண்ற இடம். அது இன்னைக்கு உங்களுக்கு பலிபீடம் இருக்கிறதா? அந்த பலிபீடத்திலே நீங்கள் ஆடையோ மாடையோ அல்லது புறாவையோ நீங்கள் பலி செலுத்த வேண்டாம். உங்களையே நீங்கள் ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். 100% கொடுக்கணும். கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமான அந்த இடத்திலே மறுபடியும் யாக்கோபை போக சொல்கிறார். தன்னுடைய யாக்கோபுக்கு பிறந்த 12 குமாரர்கள், ஒரு குமாரத்தை தீனாலை சிகேம் மனிதர்கள், அதிலே ஒருவன் தீனாலை தீட்டுப்படுத்தினாலே சிமியோனும் லேவியும் 2 பேர் போய் எல்லா ஆண்களையும் கொன்று போடுகிறார்கள். இப்பொழுது யாக்கோபு பயந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் யாக்கோபிடத்தில் பேசுகிறார். நீ எழுந்து நான் உனக்கு தரிசனமான பெத்தேலுக்கு போய் என்று சொல்கிறார். யாக்கோபு என்ன பண்ணார் தெரியுமா? தன்னோடு இருக்கிற எல்லா வேலைக்காரரையும் மனைவியில் அழைத்து உங்களிடத்தில் இருக்க எல்லா அந்நிய தெய்வங்களையும், எல்லா அந்நிய தெய்வங்களுக்குரிய எல்லாவற்றையும் எடுத்து கலைத்து போடுங்கள் என்று சொல்லி அதையெல்லாம் வாங்கி ஒரு மரத்தின் கீழே போய், ஒரு கர்வாலி மரத்தின் கீழே போய் அதை புதைத்து வைத்துவிட்டு இப்பொழுது பெத்தேலுக்கு போகிறார். பெத்தேல் என்று சொல்வது, பலிபீடம் என்று சொல்வது, அது பரிசுத்தமான இடம். அந்த பரிசுத்தமான இடத்திலே அசுத்தமானது ஒன்றும் பிரவேசிக்க முடியாது. If we take what is not holy in the among the altars, on the altars, அங்கே தேவன் வர முடியாது, கர்த்தருடைய பிரசன்னம் வர முடியாது. யாக்கோபு எல்லாவற்றையும் அந்நிய தேவர்களை கலைத்து போட்டுவிட்டு ராகேல் இடத்திலிருந்த அவருடைய தகப்பனாகிய அந்த தெய்வங்களை எடுத்து வைத்த தெய்வங்களை எடுத்து எல்லாம் கலைத்து போட்டுவிட்டு இப்பொழுது பெத்தேலுக்கு போகிறாங்க. பெத்தேல் என்று சொல்கிற இடம் கர்த்தர் தரிசனமாகிற இடம். கர்த்தர் பெத்தேலிலே யாக்கோபோடு பேசுகிறார். தேவ ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை நேரத்தில் ஒரு பலிபீடம் வேண்டும். ஏன் தெரியுமா? ஏன் பலிபீடம் வேண்டும் தெரியுமா? நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் இத்தனை வருடம் நீங்கள் கஷ்டப்பட்டது, வேதனைப்பட்டது போதும். எனக்கு பலிபீடத்திலே ஜீவ பலியை ஒப்புக் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா? உங்கள் மாம்சத்தை கர்த்தருக்கு என்று ஜீவ பலியை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்களா? You need an altar. மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும்
சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நம்முடைய வீட்டில் ஒரு பலிபீடம் இருக்க வேண்டும். We should have an altar in our house. We should have an altar. நான் அதிக நாட்களாக நினைத்திருக்கிறேன், ஜெபிப்பதற்காக ஒரு பலிபீடம் வேண்டும் வீட்டில் என்று சொல்லி. இன்றைக்கு மறுபடியும் ஆவியானவர் என்னோடு பேசுகிறதை நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். ஒரு பலிபீடத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த பலிபீடத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும். Altar is a place where the Lord come and blesses. Altar is the place where the angels appear. தேவ தூதர்கள் தரிசனமாகிற இடம். ஹalleluya, ஹalleluya. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. உங்கள் சரீரங்களை கர்த்தருக்காக ஜீவனை ஒப்புக் கொடுக்க போறீங்க. தேவனுடைய பிரசன்னத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். அவரையே ஒப்புக் கொடுத்தார் ஜீவ பலியாக. ஈசாக்கு அன்றைக்கு விறகின் மேலே படுக்க வைக்கப்பட்டிருந்தான். மோரியா மலையின் மீது, மோரியா தேச மலையின் மீது ஈசாக்கு படுக்க வைத்திருந்த பொழுது ஆபிரகாமை கர்த்தர் தன் மகனை சேதப்படுத்த விடவில்லை. ஆனால் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் ஆணிக்கு அடிக்கப்பட்டு அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவரை காப்பாற்றுவதற்கு யாரும் வரவில்லை. ஏனென்றால் கூப்பிடுகிற தெய்வமே அங்கு இருக்கிறார். ஆபிரகாமுடைய பிள்ளையை காப்பாற்றினார். ஆனால் மனிதனுக்காக, மனிதனை ஆஸ்வதிக்கும்படியாக தன்னையே பலியாக கொடுத்தார். இந்த விழுந்து போன மனிதனை கர்த்தர் தன்னுடைய பிள்ளையாய் மாற்றுவதற்காக கொல்கத்தா மலையிலே இயேசு கிறிஸ்து பலிபீடத்தின் மீது பலியாக அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவை என்னும் மரத்திலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஜீவனை பலிபீடத்திலே விட்டார். ஏசாயால் எழுதியிருக்கிறது, ஒரு ஆட்டுடைய ரோமத்தை எடுக்கும் பொழுது அந்த ஆடு வாய் திறவாது இருக்கும். அதே போல இயேசு கிறிஸ்தனை அடிக்கும் பொழுது, சித்திரவதை பண்ணும் பொழுது அவர் வாய் திறவாதிருந்தார். வேதனைகளையும் பாடுகளையும் நமக்காய்ப்பட்டார். அவர் பட்ட பாடுகளின் நிமித்தமாக இன்றைக்கு நாம் ஜீவனோடு சமாதானமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் பலியாக நமக்காய் செலுத்தப்பட்டார். நமக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை, பிதாவின் ஒரே பிற குமாரனாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியானார். முழு மனிதனுடைய பாவத்தையும் சுமக்குவதற்காகவும், பிதாவாகிய தேவன் மனிதனோடு மறுபடியும் கம்யூனிகேட் பண்ணுவதற்காகவும், அவனோடு உறவு கொள்வதற்காகவும், அவனை நேசிப்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து பலியானார். பலிபீடம் கர்த்தர் சந்திக்கிற இடம். பலிபீடத்தை பார்த்த பொழுது, பலியை பார்த்த பொழுது பிதாவானவர் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். இப்பொழுதும் whenever we do sin, we need to remember our Father in heaven is seeing the sacrifice of the Lord Jesus. பிதாவாகிய தேவன் நாம் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை பார்க்கிறார். அந்த இரத்தத்தை பார்க்கிறார். அவர் பட்ட வேதனையை பார்க்கிறார். அவருடைய கோபம் மறைந்து போகிறது. அவர் கொண்டு வருகிற நியாய தீர்ப்பு அமர்ந்து போகிறது. ஆனால் ஒரு நாள் இந்த இயேசு கிறிஸ்துவை நியாயாதிபதியை வரும் பொழுது யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. மோரியா மலையிலே காப்பாற்றுவதற்கு ஒரு தூதனை அனுப்பினார். கொல்கத்தா மலையிலே இயேசுவை காப்பாற்றுவதற்கு பிதாவானவர் யாரையும் அனுப்பவில்லை. என் மகன், என் ஒரே குமாரன், ஏகசுதன், ஒரே ஒரு மகன், அவரை நமக்கு பலியாக கொடுத்தால்தான் மனிதனை மீட்க முடியும் என்று சொன்னால் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி பிதாவானவர் நமக்கு கொடுத்தார். இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தம் இந்த பூமியிலே வர இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டார். தமக்காக தன்னுடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்.
There is a transaction is happening between this world and the spiritual world. Whenever we pray through the Lord Jesus, நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த இரத்தத்தை அவர் நமக்காகப்பட்ட பாடல் நினைவு கூறுகிறார். It is not because of my holiness, என்னுடைய நீதியினால் அல்ல, என்னுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, நான் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டவனாயும் அதிலே நான் கழுவப்பட்டவனாயும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே எனக்கு பாவமன்னிப்பு உண்டாயிருப்பதினாலும் நான் பிதாவை பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட முடிகிறது. என்ற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். I have received the sonship of the most holy God. இயேசுக்கு சொல்கிறார், நம்முடைய தகப்பன் என்று சொல்கிறார். சீஷர்களை பார்த்து என்னுடைய தகப்பனிடத்திலும் உங்களுடைய தகப்பனிடத்திலும் என்று சொல்கிறார். To my father and to your father. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் தகப்பன் இன்னைக்கு நமக்கும் தகப்பனாய் மாறினார். அவருடைய தகப்பன் நமக்கும் தகப்பனாய் மாறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலிபீடத்திலே உங்களை இன்றைய கற்பனைக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? பலிபீடம் என்று சொல்வது சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறதான ஒரு பாதை. பலிபீடம் என்று சொல்வது சுயத்தை உடைத்து கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை. பலிபீடத்தின் மீது ஒரு காணிக்கை எப்படி வைப்பாங்க தெரியுமா? சந்து சந்தாக வைப்பார்கள். which means பீஸா வெட்டி வைப்பாங்க. சந்து சந்தாய். இன்னைக்கு நம்முடைய சுய சித்தத்தை, நம்முடைய மாம்சத்தை சந்து சந்தாக பலிபீடத்தின் மீது வைக்க இன்றைக்கு முடியுமா? We are that sacrifice. நம்முடைய சரீரத்தை நாம் ஜீவனையை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய உயிரை கொடுக்க வேண்டாம். மாம்சத்தை வெறுத்து ஆவியிலே வாழ வேண்டும். Le bradashianda lobo sheke toros prasele mahandoros mere tosh lehdush kanele lebradosh sheke libahandoros radu zemene handoros. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாகி. நம்முடைய சரீரம் எப்படி இருக்கிறது? நம்முடைய சரீரம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டது. மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் உன் சர்வாங்க தகன பலிகளையும் பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. முதலாவது நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு பேசுகிறார். என்னை கர்த்தர் ஆஸ்வதிப்பதற்கு கர்த்தர் இந்த ரகசியத்தை எனக்கு சொல்லியிருக்கிறார். The Lord wants to bless you, but there is a place where you're not surrendered to the Lord Jesus, my dear sister, my dear brother. You're having a place where you're still not surrendering. On the altar, you need to surrender everything. You can't speak, you can't do anything, but you need to surrender. கர்த்தருடைய பலிபீடத்தின் மீது வரும்பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும். உயிர் உள்ளதை தான் கர்த்தர் விரும்புகிறார். செத்து போன பலியே இல்ல. இறந்து போனதுக்கு அப்புறம் ஒருவருடைய சரீரத்தை கொண்டு வந்து பலி செலுத்த சொன்னா நோ, தட் இஸ் வேஸ்ட். உயிருள்ள பலியை கொடுக்கணும். லேபா சேகே லேரஹாந்தோ ரோஷேகே லேயாஷ். God wants to bless you. God wants to bless you and increase you like Jacob. யாக்கோபுக்கு வெறும் கோல் மட்டும் தான் இருந்துச்சு. அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் தொலைச்சு விட்டு போயிட்டான். ஆனால் வரும் பொழுது யாக்கோபுடைய ஆஸ்திகளை இந்த பூமி தாங்க முடியவில்லை. அவ்வளவு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்திருந்தார் யாக்கோபுக்கு. பிகாஸ் யாக்கோபு பலிபீடத்தை கண்டுபிடித்து பலிபீடத்தை ஒப்பு கொடுத்தான். பலிபீடத்தை தன்னையே அவன் ஒப்பு கொடுக்கிறான். யாக்கோபோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி யாக்கோபின் சந்ததி இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். Altar is the place you cannot give what is dead. Altar is the place you need to sacrifice as a living you need to give as a living sacrifice.
Thank you, Jesus. Ma santo rebe seke lishikadiash. Mehetu rabasikali anto roshe. Pradaste. அப்படி செலுத்தும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கும். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியை போல இறங்கி வந்து அந்த பலியை அவர் எடுத்துக் கொள்வார். கர்மேல் பர்வதத்திலே வானத்தின் அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்து போட்டது. பட்சித்து போட்டது மாத்திரமில்லாமல் எலியாவுக்கு பலன் வந்தது. 400 பாகால் தீர்க்கதரிசிகளையும் அவன் வெட்டி போட்டான். கர்த்தருக்காக நீங்கள் உயிருள்ள சாட்சியாக பக்தி வைராக்கியமாக எழும்புவீங்க. ஆகாப் ராஜாக்கள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. உங்கள் சத்துருக்கள் உங்களை பார்த்து நடுங்குவாங்க. அது வரைக்கும் இந்த ஆகாப் ராஜா எலியாவை கொல்லும்படி நினைத்தான். ஆனால் என்றைக்கு எலியா வானத்து அக்கினி இறக்கினாரோ, பலிபீடத்தின் மீது அக்கினி வந்ததோ, ஆகாப் ராஜா எலியாவை பார்த்து பயப்பட ஆரம்பித்து விட்டான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் கேட்பாங்க, இப்படிதானே வாழ்ந்து கொண்டிருந்தான், சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தான், எப்படி இவனுடைய ஆசீர்வாதம் வந்தது? From where he got all the blessings. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். He will not add any sorrows in your blessings. பலிபீடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு பாடல் இப்படியாய் சொல்லியிருக்கிறது, பலிபீடத்தில் பரனே தருகிறேனையே, கல்வாரி அன்பையே நான் கண்டேன் என்று சொல்லி. We need to surrender to the Lord. கர்த்தரினோடு பேசினார். இது எனக்கான வார்த்தை, இது எனக்கான ஆசீர்வாதத்தினுடைய சீக்ரெட்டை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. This is a secret Lord has revealed to me. என கர்த்தர் பேசினார், எனக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லுகிறவள் யார் அதிருப்பீங்க என்று சொன்னா. ஒருத்தர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தருக்கு இந்த வசனம் பிரயோஜனமாக இருந்தாலும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சத்தியம் ஒருத்தருக்கு புரிந்திருந்தாலும் பரவாயில்லை. Is there anyone to whom the Lord has spoken to you this morning? Hallelujah. Le sheke li rahama du rahanda lesh kana handorosh. Masho robo sele prakele mahandorosh. Yes, God has spoken to many people here. Hallelujah. கர்த்தர் அநேகரோடு பேசியிருக்கிறார். Le rahandorosh. Meheture kelish kana handorosh. Rahandele berosh. Hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பலிபீடத்தின் மீது கர்த்தருடைய மகிமை இறங்கும். உங்களை நீங்கள் கர்த்தருடைய பலிபீடத்தின் மீது வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். Until Isaac was kept on the altar, the Lord didn't bless Isaac. But the moment Isaac was laid on the altar, God blessed Isaac. ஆதியாகமத்தை படித்து பாருங்கள். ஈசாக்கு பலிபீடத்தின் மீது வைப்பது வரைக்கும் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கவே இல்லை. ஈசாக்கு பலிபீடத்தின் மீது வைத்ததுக்கு பிறகு ஈசாக்குடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு எத்தனை வயது வாழ்ந்தார் தெரியுமா? ஈசாக்கு 180 வருஷம் உயிரோடு இருந்தார். ஆபிரகாம் எத்தனை வயது வாழ்ந்தார் தெரியுமா? 175 வயது வாழ்ந்தார். ஆபிரகாமை விட 5 வருஷம் அதிகமாக ஈசாக்கு வாழ்கிறார். God blessed Isaac. God increased Isaac. முழு இஸ்ரவேல் ஜனமும் இந்த ஈசாக்கு மூலமாக கர்த்தர் உருவாக்கினார். கர்த்தர் உங்களையும் அப்படியே பலிபீடத்தின் மீது ஒப்புக் கொடுக்க போகிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். 99.9% இல்ல, 99%, 99.99% இல்ல, 100% சரண்டர். 100% பலிபீடத்தின் மீது வைக்க வேண்டும். You are going to be a testimony. You are going to be a great testimony in this coming days. Let's close our eyes and pray. நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தாவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் சகலத்தையும் படைத்தீர். மனிதனை ஆஸ்வதிப்பதற்கு ஒரு பலிபீடத்தை நீர் எதிர்பார்க்கிறீர். ஓ ராபா சியாந்தலே பிரஹாசே
Prakure me sotosh siandalese yelko fiaste tele mahantorosh elora hasekea memelu kameskorosh behule feneshe mehulaskin fele handorosh. கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லி கமெண்ட் செய்த ஒவ்வொருவருக்காய் நன்றி ஆண்டவரே. Lord, you want to bless your people, but there is no altar, there is no sacrifice. இந்த கால நேரத்தில் நீர் பலியை ஜீவ பலியாக எங்களை ஒப்புக் கொடுக்க எதிர்பார்க்கிறீர். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் பலிபீடத்தின் மீது. ஒரு பலிபீடத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு என் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பலிபீடத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி. ஒவ்வொரு இருதயத்திலும் இந்த வசனம் 30, 60, 100 கிரியை செய்யட்டும், பலன் தரட்டும். ஆசீர்வதிப்பீராக. தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் மகிமைப்படுவதற்காய் நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காய் நன்றி. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். காத்துக்கொள்ளுவீராக. இந்த வசனம் எங்கள் இருதயத்துக்குள்ளே கிரியை செய்யட்டும். 30, 60, 100 பலன் தரட்டும். இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன். Lord, remember them. Bless them, Lord. Lord, show the difference. The people, those who honor you. Rema shiki libra hando rada sefe liarash. இந்த வசனம் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பரமண்டலத்துக்கு நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. நாளை